ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நருட்டோ ஷிப்புடன் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 338 எபிசோட் பார்த்தாச்சு. இன்றைக்கான வீடியோவில் சீசன் 15ல் 339 அண்ட் 340 இந்த 2 எபிசோடை ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா மதரா உச்சியாவும் ஏதோ பக்கத்து வீட்டு பசங்க கூட விளையாடுற மாதிரி ஜாலியாக உட்காகே கூட சண்டை போட்டு விளையாடிட்டு இருப்பான். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இட்டாச்சியும் கபுட்டோவோட ரீஅனிமேஷன் ஜூட்ஸை நிறுத்துறதுக்காக கபுட்டோ கூட போராடிட்டு இருப்பான். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அப்படியே மாதராவை காமிக்கிறாங்க. இல்ல 25 மாதரா வித் சூசனோட காமிக்கிறாங்க. அவங்களை எதிர்த்து நம்ம 5 சண்டை போட முடியாம சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ரைக்காக அசந்த நேரமா பார்த்து அவரை பிடிச்சி கெஞ்சுட்ஸ்ல போட இப்போ 5 சூசன் அவரை வெட்டலான்னு வரும். நல்ல வேலை உனக்கு அவரோட ஸ்டோன் கோலம் வச்சு அவரை காப்பாத்தி கெஞ்சுட்ஸ் ரிலீஸ் பண்ணி விட்டுருவாரு. மாதராவும் இந்த உனக்கு இவர காண்டியத்திரான்னு சொல்லிட்டு காண்டில இருக்க. இப்போ உனக்கியும் 4 காகேஸ் நான் சொல்றதை கேளுங்க. நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யறோம். ஏன்னா நம்ம நருட்டோ கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கோம். அந்த ப்ராமிஸை காப்பாத்தி தீரணும். நம்மள நம்பி சண்டை போடுற அந்த லட்சக்கணக்கான ஷினோபிஸ நம்ம ஏமாத்த கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கு. மாதராவும் அப்ப இந்த உனக்கு தான் பிரச்சனையான்னு கேட்க, இப்ப சுனாடேவும் ஒரு பக்கம் உனக்கு ஹீல் பண்ணிட்டு இருக்க. உனக்கியும் பார்ட்டிகல் ஸ்டைல் பவுண்டரி டிஸ்மேண்ட்லிங் ஜூட்ஸ்னு சொல்லிட்டு அந்த 24 உட்லோனையும் காலி பண்றாரு. மாதராக்கும் லைட்டா அடி போட்டுரும். நான் சூசனை பண்ணிட்டு இருந்தனால அவனோட ஜூட்ஸ் என்னால அப்சர்வ் பண்ண முடியலன்னு சொல்ல, இப்போ ரைக்காக மிஸ்ஸுக்காக செஞ்ச எலக்ட்ரிக் வாட்டர் டிராகன் வந்து இவன் அட்டாக் பண்ணும். அதையும் மாதரா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஏகப்பட்ட சாண்ட் வந்து அப்படியே பிடிச்சி கிட்டத்தட்ட சீல் பண்ணிடும். உனக்கியும் பாத்தீங்களா மாதரா, இதுதான் 5 காகையோட ஃபுல் பவர்னு சொல்ல, மாதராவும் வெரி வெல் அப்படின்னா நானும் என்னோட ஃபுல் பவரை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப அவனோட சூசனவை பண்ணுவான். பார்க்க சம பெருசா இருக்கும். மிஸ்ஸுக்காகவும் அப்போ இதுதான் உண்மையான சூசனவான்னு கேட்க, மாதராவும் இது உண்மை கிடையாது, இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப அதை ஃபுல் ஃபார்ம் கொண்டு வருவான். உடம்பு ஃபுல்லா ஷீல்டு ஹெல்மெட் கத்தின்னு சொல்லிட்டு சும்மா வேற லெவல் சம பெருசா இருக்கும். அந்த சூசனோட காலை விட நம்ம ஆளுங்க குட்டியா இருப்பாங்க. இதை பார்த்த சுனாடியவும் என்னது இது, என்னோட தாத்தா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒருத்தன் கூட சண்டை போட்டாருன்னு கேட்க, மாதராவும் அதான் சொன்னல என்ன தோக்கடிக்க ஹாஷிராமாவில மட்டும் தான் முடியும், ஆனா இப்ப ஹாஷிராமாவே கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கத்தி ஒரு வீசுவான். பக்கத்துல இருக்கிற மலையே பொழந்துக்கும். அப்படியே மாதரா கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாம் கதி கலங்கி போய் நின்று இருப்பாங்க. இப்ப அப்படி இட்டாச்சிய காமிக்கிறாங்க. இப்ப இட்டாச்சியும் கபுட்டோட கண்ணை திறந்து அவனை கெஞ்சுட்ஸ்ல போட்டு இப்ப சொல்றான்னு சொல்ல, இப்ப கபுட்டோ அந்த சீல் எல்லாத்தையும் சொல்லுவான். நே உஷி சாரு டோரா டாட்சு இ. ஓ அவ்வளவுதானா, சரி பண்ணலான்னு சொல்லிட்டு நே உஷி சாருன்னுவான். அதுக்கேற்ற மாதிரி கபுட்டோ அந்த சீல போடுவான். இப்ப சாசுகேவும் இட்டாச்சி நான் உன்னை இங்க தேடி வந்ததுக்கு காரணமே டோபியும் டான்ஸும் சொன்னதெல்லாம் உண்மையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. என் அண்ணன் கூட சந்தோஷமா இருந்ததெல்லாம் உன்னை பார்க்கும் போதெல்லாம் நீ என் மேல காட்டின பாசம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதே நேரம் எனக்கு லீஃப் வில்லேஜ் மேல வெறுப்பு அதிகமாச்சு. அதனாலதான் சொல்றேன், நீ இப்ப லீஃப் வில்லேஜை காப்பாத்திருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் நான் லீஃப் வில்லேஜ் அழிச்சே தீருவேன். சோ இப்ப நீ போக போறதுனால இட்டாச்சி குட் பைன்னு சொல்ல, இப்ப இட்டாச்சியும் டோரா டாட்சு ஈன்னு சொல்லிட்டு அந்த சீல் எல்லாம் போட்டுட்டு ரீஅனிமேஷன் ஜூட்ஸு ரிலீஸ்ன்னு சொல்ல, இப்போ அந்த ரீஅனிமேஷன் ஜூட்ஸும் ஸ்டாப் ஆயிடும். அப்படியே கிமிமாரு கிரானி சியோ பாக்குரா டான் அப்புறம் சீல் பண்ண ஷினோபிஸ் ஜிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் காமிக்கிறாங்க. எல்லாரோட உடம்புமே அப்படியே ஜொலிச்சுட்டு இருக்கும். இப்ப அப்படியே மாதராவை காமிச்சா உங்க கதெல்லாம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே சூசனோட ஸ்வாட வச்சு ஒரு வெட்டலான்னு வருவான். பார்த்தா இப்ப சூசனும் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு அப்படியே ஃபுல்லா மறைஞ்சு போயிடும். மாதராவும் இங்க என்ன நடக்குது, ஒருவேளை ஜூட்ஸு காஸ்டுக்கு எதாவது ஆயிடுச்சான்னு கேட்க, இப்ப அப்படியே இட்டாச்சியை காமிக்கிறாங்க. அவனும் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருப்பான். சாசுகே நான் இப்ப போக வேண்டிய நேரம் வந்தாச்சு, ஆனா போறதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு அப்படியே அவனுக்கு கெஞ்சுட்ஸ்ல போடுவான். இப்ப சாசுகேயும் சுக்கிமி வேர்ல்டு மூலமா எல்லாத்தையும் பார்ப்பான். இப்ப ஷீஷுயும் இட்டாச்சி கிட்ட நான் என்னோட கோட்டோ அமட்சுகாமி வச்சு எல்லாத்தையுமே மாத்திரலாம் நினைச்சேன், ஆனா டான்ஸ் என் பேச்சை கேட்கிற மாதிரி தெரியல. அவன் வழியில தான் லீஃப் வில்லேஜை காப்பாத்துவான் போல. அதனால என்னோட ஒரு கண்ணை எடுத்துட்டான், இன்னொரு கண்ணை எடுக்கிறதுக்காக வருவான். அதனால இந்த கண்ணை நீ வச்சுக்கோ இட்டாச்சி, ஏன்னா நான் நம்புற ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ தான் சொல்லிட்டு அவனும் அந்த கண்ணை கொடுத்துருப்பான். இப்ப லீஃப் வில்லேஜோட எல்டர்ஸும் இட்டாச்சி இப்படியே விட்டு வச்சாலாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்ல, டான்ஸும் ஆமா உச்சிஹாக்லாம் நம்ம பேச்ச கேட்கற மாதிரியே தெரியல, சோ நம்மளே அவங்க கதையை முடிச்சிடலாம்னு சொல்ல, உன்னை தேர்டோக்காகவும் உச்சிஹாக்லாம் நம்மளோட பழைய நண்பர்கள், அதனால அவ்வளவு சீக்கிரம் முடிவு பண்ற முடியாது, நான் அவங்க கிட்ட பேசி பாக்குறேன்னு. இப்ப டான்ஸும் இட்டாச்சியை தனியா கூப்பிட்டு போயிட்டு ஹிருசன் என்னதான் இப்படி சொல்லியிருந்தாலுமே அவரும் வார ஆரம்பிச்சிட்டா லீஃப் வில்லேஜ் பக்கம் தான் பார்த்தாகணும். அப்படி வார ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா உச்சிஹாக்லான்ல இருக்கிற எல்லாருமே செத்துருவாங்க, உன்னோட தம்பியும் சேர்த்துதான். அப்படி பேசி கீசி உன் தம்பியை மட்டும் காப்பாத்திட்டா கூட அவன் லீஃப் வில்லேஜ் மேல இருக்கிற வெறுப்புல லீஃப் வில்லேஜ் அழிக்கலான்னு வருவான். அப்ப நாங்க அவனை கொன்றுவோம். சோ இட்டாச்சி உனக்கு 2
ரெண்டு சாய்ஸ் தான் இருக்கு. ஒன்னு உச்சியா கிளான் கூட சேர்ந்து அவங்க கூட அழிஞ்சு போ, அப்படி இல்லனா எங்க கூட சேர்ந்து உச்சியா கிளானை மொத்தமா அழிச்சிட்டு உன் தம்பியை மட்டும் காப்பாத்திக்கோ. இந்த மிஷன் ரொம்ப கஷ்டமானதா இருந்தாலும் அட்லீஸ்ட் லீஃப் வில்லேஜையும் உன் தம்பியாச்சு காப்பாத்தலாம்ல, சோ புரிஞ்சுக்கோ. இந்த மிஷனை நீ எடுத்துக்கிறியான்னு கேட்க இட்டாச்சும் அமைதியா போயிடுவான். இப்ப அப்படியே டோபி மீட் பண்ணுவான். டோபியும் உனக்கு அப்புறம் என்ன தெரியும்னு கேட்க, ஏன்னா நீ எங்களோட பாதுகாப்பெல்லாம் தாண்டி அந்த ஸ்டோன் டேப்லெட் இருக்கிற இடத்துக்கு போன, உச்சியா மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் அந்த இடம் தெரியும்னு சொல்ல, வெரி வெல், அப்போ உனக்கு என்னோட பிளானும் தெரியுமா? என்னோட பிளானே எனக்கு பிடிக்காது, இந்த லீஃப் வில்லேஜும் பிடிக்காதுன்னு சொல்ல, உடனே இட்டாச்சும் எனக்கு தெரியும் நீ இந்த உச்சியா கிளான் அழிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா நீ லீஃப் வில்லேஜையும் என்னோட தம்பி சாசுகேவையும் தொடக்கூடாதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உச்சியா கிளானை மொத்தமா அழிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இட்டாச்சும் அவங்க அப்பா அம்மா முன்னாடி வந்து நிக்க, இப்ப அவங்க அப்பாவும் ஓ நீ அவங்க பக்கமா, சரி ஓகே, ஆனா எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணு, சாஸ்கே பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்ல, இப்ப இட்டாச்சும் பயங்கரமா அழுவான். இப்ப அவங்க அப்பாவும் ரொம்பலாம் யோசிக்காத இட்டாச்சி, இப்ப எங்க கஷ்டம் ஒரு செகண்ட்ல போயிடும், ஆனா உன் கஷ்டம் அப்படி கிடையாதுல்ல, உன்னோட வழி வேறையா இருந்தாலும் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்ல, இப்ப இட்டாச்சும் பயங்கரமா அழுதுகிட்டே அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் தான் கொண்டிருப்பான். இப்ப இட்டாச்சும் அவ்வளவுதான் சாசுகே, இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்ல, இந்த விஷயம் எல்லாம் உனக்கு தெரியக்கூடாதுன்றனால தான் உன்கிட்ட நான் போய் சொல்லி என்ன மன்னிச்சிரு சாசுகேன்னு சொல்லிட்டு உன்னை விட்டு விலகி போனேன். ஆனா எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது, நான் மட்டும் முகத்துக்கு முன்னாடி உண்மையை சொல்லியிருந்தேனா மேபி நீ கூட அப்பா அம்மாவை மாத்திருப்ப, உச்சியா கிளானே மாத்திருப்ப, இப்ப நான் உன் முன்னாடி ஒரு ஃபெயிலியரா வந்து நின்றுக்க மாட்டேன்ல, அட்லீஸ்ட் நான் இப்பயாச்சும் உன்கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிட்டேனே, அதனால நீ இதுக்கப்புறம் என்ன மன்னிக்க வேணாம் சாசுகே, சோ உன்னை மட்டும் மறந்துடாத, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் சரி கண்டிப்பா என் பாசம் உன் மேல இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிப்பான். இப்ப அப்படியே மம்மி மூஞ்ச செகண்ட் சுச்சுக்காகவே காட்டுறாங்க. அவரை துரத்திக்கிட்டு ஒரு 3-4 பேர் போயிட்டு இருப்பாங்க. இப்ப மனுஷன் டக்குன்னு அப்படியே மின்ன ஆரம்பிச்சிருவாரு. இப்ப அப்படியே பாக்குறாவை காட்டுறாங்க, அவளும் மின்னிட்டு இருப்பா. இப்ப அப்படியே டெய்டராவை காட்டுறாங்க, அவனும் பப்பட்குள்ள இருந்துகிட்டு மவனை டே ஆள் தெரியாம பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்க, நான் மட்டும் வெடிச்சு சதர்னா நீங்களாம் செத்துருவீங்கன்னு சொல்லிட்டு இவனும் கத்திட்டு இருப்பான். இப்ப டெய்டராவும் அப்படியே மின்ன ஆரம்பிப்பான். இதை பார்த்தா காங்குருவும் அச்சோ இவன் உண்மையிலேயே வெடிக்க போறானான்னு சொல்லிட்டு பயந்துருவான். இப்ப அடுத்து கிமிமாரு, கிரானிச்சியோ, சுனாடேவோட எக்ஸடானு, அதுக்கப்புறம் அங்காரா நிறைய பேரை சீல் பண்ணால, ஸோ எல்லாருமே அப்படியே மின்ன ஆரம்பிப்பாங்க. இப்போ 8 டெயில்ஸ் பிடிச்சி வச்சிருந்த எல்லா ஜிஞ்சுரிக்குமே அப்படியே மின்ன ஆரம்பிக்க, இப்போ 8 டெயில்ஸும் நருட்டோ இட்டாச்சி சொன்னதை செஞ்சிட்டான்னு சொல்ல, நருட்டோவும் தேங்க்யூ இட்டாச்சின்மா. இப்போ எல்லாரோட சோல்மே அவங்க ரீஅனிமேட்டான உடம்பை விட்டு வெளியே போகும். எல்லாருமே கடைசி வார்த்தையை சொல்லிட்டு போவாங்க. இப்போ மம்மி முஞ்சனும், அதாவது மிஸ்டர் செகண்ட் சுச்சிக்காகவும் உனோக்கி கிட்ட சொல்லிடுங்க, அலேடி ஷினோபி ஃபோர்ஸோட ஃபியூச்சர் அவன் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவர் அப்படியே கிளம்பிடுவாரு. இப்போ டெய்டராவும் உண்மையான ஆர்ட்டுக்கு அழிவே இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே கிளம்பிடுவான். இப்போ பார்க்குறவங்க ஒரு பொண்ணை கூப்பிட்டு, ஏ புள்ள மாக்கி இங்கே பாரு செத்து போயிடாதான்னு சொல்லிட்டு பாக்குறா அப்படியே கிளம்பிடுவா. இப்போ கிரானிச்சியோவை காட்டுறாங்க, அவங்களும் நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னுவாங்க. கரெக்டாக காங்குருவாங்க வர, ஆயாவும் காங்குரு நீ ஒரு நல்ல பப்பட் மாஸ்டராக வருவேன்னு சொல்ல, காங்குருவும் நிச்சயமாக வருவேன்வான். இப்போ அப்படியே சுனாடேவோட எக்ஸடான காட்டுறாங்க, அவரும் ஹே யாரோ ரீஅனிமேஷன் ஜுட்ஸோ கேன்சல் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம், அந்த பேரியரை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்ல, இவங்களும் ஓப்பன் பண்ணிவிட உடனே டக்குன்னு ஹேண்ட் சைன் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு கோஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸோன்னுவார். ஆல்ரெடி கோஸ்ட்டாக இருந்தவர் இப்போ கோஸ்ட்டாக மாறிடுவார். என்னடா கதை இது. இப்போ டானும் நான் உயிரோடு இருக்கும்போது இந்த ஜுட்ஸு யூஸ் பண்ணி நிறைய பேரை கொண்டு இருக்கேன், இப்போ செத்ததுக்கப்புறமும் இந்த ஜுட்ஸு யூஸ் பண்ணுறேன், இப்போ நான் கடைசியாக போய்ட்டு சொன்னாடேவை பார்க்கணும், கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு மனுஷங்க இருந்து அப்படியே சோஜியோட பார்க்கலாம் பை பை சொல்லிட்டு அப்படியே கிளம்புவார். இப்போ அப்படியே ஹெட் குவார்ட்டர்ஸை காட்டுறாங்க. அங்கே இருக்கிற சென்சுரி நிஞ்சாஸும் என்ன தான் இங்கே நடக்குது, ரீஅனிமேட் ஆகி வந்த எல்லா ஷுனோபிஸோட சக்கரவுமே அப்படியே மறைஞ்சு போகுது, சம்திங் இங்கே என்னமோ நடக்குதுன்னுவாங்க. இப்போ ஈனோவோட அப்பாவும் சீல் பண்ணி வச்சுருந்தவங்களோட சக்கரா கூட அப்படியே மறைஞ்சு போகுதுன்னு சொல்ல, இப்போ ஷிக்குமாரோட அப்பாவும் இது அதே தான் ரீஅனிமேஷன் ஜூட்ஸு யாரோ கேன்சல் பண்ணிட்டாங்க, ஆனால் யார் பண்ணியிருப்பான்னு கேட்க, இப்போ அப்படியே இட்டாச்சியை காட்டுறாங்க. அவனும் சாஸ்கேவை பிடிச்சிக்கிட்டு, சாஸ்கே இனிமேல் நீ என்னை மன்னிக்க வேண்டாம், இதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் உன்னத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, எப்போவுமே எனக்கு ஒன்று பிடிக்கும் சாஸ்கேன்னு சொல்லிட்டு இட்டாச்சியோட சோல் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடும். இப்போ மற்ற ஜிஞ்சுரிக்கிஸும் நருட்டோக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிப்பாங்க. இப்போ டோபியும் டேமிட் கபுட்டோ தோத்துக்கிட்டே இருக்கடான்னு சொல்லிட்டு இவனும் கடுப்பாவான். இப்போ நருட்டோவும் இன்னும் நீ மட்டும்தான் பாக்கின்னு சொல்லிட்டு கக்காஹி மைட்டிகை நருட்டோ இவங்க எல்லாருமே டோபிக்கு எதிராக சண்டைக்கு ரெடி ஆவாங்க. இப்போ சுச்சுக்காகவும் மதராவோட சுசனு திடீர்னு மறைஞ்சு போயிடுச்சு, அவன் மாதிரி இப்போ மின்னிட்டு இருக்கான், டவுட்டே இல்லைன்னு. இப்போ மதராவும் ஓனோக்கே நீ நினச்சது கரெக்டு தான், ரீஅனிமேஷன் ஜுட்ஸோ யாரோ கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, சுனாடேவும் ரீஅனிமேஷன் ஜுட்ஸோ கேன்சல் பண்ணிட்டாங்களா, அப்போ கபுட்டோவை கண்டுபிடிச்சிட்டாங்களா, கண்டுபிடிச்சிருந்தாலும் கபுட்டோ கூட சண்டை போட்டு எப்படி இதை கேன்சல் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரே குழப்பம். இப்போ சுச்சுக்காகவும் யார் இந்த ரீஅனிமேஷன் ஜூட்ஸை கேன்சல் பண்ணாங்களோ அவங்க இந்த ஷினோபி உலகத்துக்கே ஒரு ஹீரோன்னு சொல்லிட்டு இவர் புகழ்ந்து தள்ளுவார்.
இப்போ மதராவும் இவங்களை அட்டாக் பண்ணலான்ட்டு வர சுச்சிக்காக எல்லாரையுமே ரெடியாக இருக்க சொல்லுவார். இப்போ மதராவும் ஃபயர் ஸ்டைல் கேட்டர் வேவ்னு சொல்லிட்டு அப்படியே நெருப்பியே ஒரு மாதிரி பூனை மூஞ்சி மாதிரி ரெடி பண்ணி அனுப்பி விடுவான். டக்குன்னு தலைவி சொன்னாடே குறுக்க பூந்து எல்லாத்தையுமே தடுத்துருவாங்க. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா அவங்களோட 100 ஹீலிங் ஜூட்ஸோட பவர் போய் சக்கரா இல்லாமல் அன்கான்ஷியஸ் ஆகி அப்படியே தொப்புன்னு கீழே விடுவாங்க. இப்போ மதராவோட சோல் அவன் உடம்பை விட்டு வெளியே வர ஆரம்பிக்கும். ஆனால் தலைவன் சோலுக்கு சுசுனோவை போட்டு அப்படியே சுனாடே குத்தலான்ட்டு வர டக்குன்னு சுனாடே இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு போயிடுவாங்க. யாராலையுமே நம்ப முடியாது. ஏன் சுனாடேவாலேயே நம்ப முடியாது, நம்ம தான் அன்கான்ஷியஸாக இருந்தோமே, நம்மளால இப்படி மூவ் பண்ண முடியுதுன்ட்டு. இப்போ சுனாடேக்குள்ளே ஒரு குரல் கேட்கும், நான் தான் சுனாடேன்ட்டு. வேற யாரும் இல்லை, சுனாடேவோட எக்ஸு தான். இப்போ டானும் சுனாடே என்னோட ஆசையெல்லாம் நீ நிறைவேற்றிட்டு இருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு நெத்தியில் ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு தலைவன் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுவான். இப்போ சுனாடேவோட நெத்தியில் அந்த மார்க்கு திரும்பவும் வந்துடுமா. மதுராவும் ஹே உனக்கு எப்படி திடீர்னு சக்கரா வந்ததுன்ட்டு கேட்க சுனாடேவும் நான் என்னோட ஓல்டு ஃப்ரெண்டை மீட் பண்ணேன்வாங்க. மதராவும் சந்தோஷம், இப்போ நீ திரும்பவும் போயிட்டு அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறான்மா, சிம்பாலிக்காக நான் உன்னை கொல்ல போகிறான்மா. ரைக்காகவும் இங்கே என்னதான் நடக்குது, அதான் ரீஅனிமேஷன் ஜூட்ஸு கேன்சல் ஆகிடுச்சுல, இவன் எதுக்கு போகாமல் இன்னும் இங்கேயே இருக்கான்ட்டு கேட்க மதராவும் ரீஅனிமேஷன் ஜுட்ஸோனா இறந்தவங்களும் திரும்பவும் கொண்டு வரது, ஆனால் இதில் ஒரு ரிஸ்க்கும் இருக்குது. எவன் ஒருத்தனுக்கு ரீஅனிமேஷன் ஜுட்ஸோட ஆன்சைன் தெரியுதோ அவனால் இங்கே இருந்துக்கிட்டே இந்த ஜுட்ஸுவை போட்டால அவனோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண முடியும். ஸோ இம்மார்டல் உடம்பும் இன்ஃபினிட் சக்கராவும் அவனுக்கே சொந்தமாயிடும், அவனை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஃபைனலி இப்போ உங்கள் உயிரெல்லாமே ஊசலில் ஆடப்போகுது. இந்த ரீஅனிமேஷன் ஜூட்ஸோ போட்டால அவன்கிட்ட போய்ட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி இந்த ஜூட்ஸோலாம் கேர்லெஸ்ஸாக போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஹேண்ட்சைனை போட்டு ரீஅனிமேஷன் ஜூட்ஸோ ரிலீஸுன்னு பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். இப்போ அப்படி சாஸ்கேவை காட்டுறாங்க. அவனும் கிளான்னா என்ன, வில்லேஜ்னா என்ன, ஷினோபினா என்ன, முதல்ல நான் யாருன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பான். இந்த டைமில் அங்கே ஜூக்கும் சுகுட்ஸுவும் வந்துட்டு ஏன்ப்பா சாஸ்கே நீங்கள் என்னப்பா பண்ணுறேன்னு கேட்க சாஸ்கேவும் ரீஅனிமேஷன் ஜூட்ஸை கேன்சல் பண்ணிகிட்ருக்கேன்மா. உடனே சுகுட்ஸுவும் புரிகிற மாதிரி சொல்லுடான்னு சொல்ல சாஸ்கேவும் கபுட்டோவை கை காமிச்சிட்டு அங்கே பாரு அவன் தான் ரீஅனிமேஷன் ஜூட்ஸுவை உருவாக்குனது, அதை தான் நான் தடுத்து நிறுத்திட்டு இருக்கேன்மா. இப்போ அப்படியே மதராவை காட்டுறாங்க. மதராவை பார்த்த மிஸ்ஸுக்காகவும் இங்கே என்ன நடக்குது, இவன் மாட்டினு ஏதோ ஒரு ஆன்சைனை போட்டு திரும்ப வந்துட்டான், கிழிஞ்சது கிருஷ்ணகிரின்வாங்க. இப்போ மதராவும் ஒக்காகிஸ் நீங்கள் இது வரைக்கும் பர்ஃபெக்ட் சுசுனோவை பார்த்தது இல்லைல்ல, பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உயிரோடு இருக்க மாட்டீங்க, உங்கள் கூட சண்டை போடணுன்ட்டு தான் ஆசை, பட் 9 டெயில்ஸை பிடிக்க சொல்லி என்னோடய மனசை சொல்லுது, இப்போ என்ன பண்ணலான்மா. இப்போ சுச்சிக்காகவும் யோசிச்சு பார்ப்பாரு, நருட்டோ கிட்ட சொல்லியிருப்பாரு மதராவை பற்றிலாம் நீ கவலைப்படாத, அவனை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ரிலாக்ஸாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ மதரா கிட்டேருந்து இவங்களை காப்பாற்ற போகிறது யார். இப்போ மிஸ்ஸுக்காகவும் சுச்சிக்காக மதரா கூடலாம் நம்மளால் சண்டை போட முடியாது, கிவ் அப் பண்ணிடலான்ட்டு சொல்ல சுச்சிக்காக மட்டும் பறந்துக்கிட்டு இல்லை வேண்டான்வாரு. மதராவும் பார்ப்போம் உங்களை யார் காப்பாற்றுறான்மா. இப்போ அப்படியே நம்ம நருட்டோவை காட்டுறாங்க. நருட்டோ மைட்டி கை கக்காஷி 3 பேருமே சேர்ந்து கையை காலை வயிறு நடித்து கிடோ ஸ்டாச்சு ஒரு கீழே தள்ளிடுவாங்க. இப்போ நருட்டோவும் டோபியை பார்த்து என்ன கண்ணா மாஸ்க்குள்ளே குமரி குமரி அழுதுட்டு இருக்கியான்னு கேட்க டோபியும் இது வேலைக்காக்காதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்துக்கு ஒரு ஜாரை வர வைப்பான். ஏன்னா அந்த ஜாருக்குள்ளே இருக்கிறது கின்கக்கு கென்கக்கு இவனுங்க 2 பேர்கிட்ட 9 டெயில்ஸோட சக்கரா இருக்குது. ஆல்ரெடி டோபி வந்து 8 டெயில்ஸோட வாழை வெட்டி வச்சுருந்தான். ஸோ 8 டெயில்ஸோட சக்கராவும் அவன் கிட்டே இருக்குது. அதனால் அதை 2த்தையும் அப்படியே தூக்கி கெடோ ஸ்டாச்சு வாயில் போட இப்போ 9 டெயில்டு பீஸ்டோட சக்கரமும் கெடோ ஸ்டாச்சுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ கெடோ ஸ்டாச்சு பயங்கரமாக உருமாறும். ஸோ என்னவா மாறப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்க அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாடா பாய்.